சீமான் அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் என கதறிய அணில் குஞ்சுகள் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். இவர்களை மிகவும் இழிவாக பேசக்கூடிய ஒரு சில நபர்களை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் ரொம்ப அதிகமாக கோவப்படுவதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அதற்காகவே நம்ம இந்த விடயத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமா அவர்கள் யார், என்ன நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் இணையதளத்தில் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க நாம் தமிழர் கட்சி கொடியை அவமதித்த அந்த நபர்கள். அதன் பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கண்டித்து சிறார்களாக இருக்காங்க அப்படிங்கிறதால பேசியதால் அவங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நாம் தமிழர் கட்சி கொடி மட்டுமல்ல, இனி எந்த கட்சி கொடியும் அவமதிக்கும் விதமாக நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்பும் உலகத் தமிழர்கள் முன்பும் அவங்க மன்னிப்பு கேட்டு காணொளி வெளியிட்டிருக்காங்க. இந்த நிகழ்வை நம்ம பார்த்துருந்தோம். இதற்கு பல பேர் இன்னும் கோபப்பட்டு கூட அந்த நபர்களை இன்னும் அவர்களுக்கு புரியும்படி நல்லா விளக்கம் கொடுத்துருக்கணும். அதாவது அவர்களை அடித்திருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் வருவதை பார்த்தேன். அது முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பக்கத்துலேருந்து நான் சொல்ல வந்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களும் நம்ம கூட இருக்க ஒரு தமிழர்கள். அதனால் நம்மளுடைய ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு பாங்கில் தான் அவர்களையும் பார்க்க தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் அந்த அளவிற்கு அரசியல் படலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விடயமாக இதில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு கொஞ்சமாவது அந்த அரசியல் புரிதல் இருந்தால் அவங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்திருப்பாங்கன்னா செய்திருக்க மாட்டாங்க. இதனால் இப்படி ஒரு பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அளவுக்காவது தெரிஞ்சிருந்தால் எதுவும் இருந்திருக்காது. என்ன செய்திருவார்கள், நம்ம இப்படி செய்வதன் மூலயமாக ஒரு கெத்து, நம்ம செய்வது ஒரு சரி, நம்மளுடைய கட்சிக்கும் தலைமைக்கும் இதை பார்க்கும்போது இன்னும் பூரிப்பாக இருக்குங்கிற ஒரு மெத்தன போக்கின் தவறான எண்ணத்தில் செய்த ஒரு நிகழ்வு. அதற்கு நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருக்கவங்கள தலையில் தட்டிட்டு இது தப்புடா அப்படின்னு சொல்லுவோமோ அந்த அளவுக்கு செய்யணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இவர்கள் செய்த ஒரு நிகழ்வை அன்றைய தினம் அந்த கட்சிக்காரர்களை கூட அதிகமாக பகிர முடியல. ஏன்னா அங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிந்திருக்கு தவறுன்னு. இவர்களுக்கு தெரியலை, அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதனால் இதை கடந்து போகிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். கோபத்தின் வெளிப்பாடாக நிறைய வார்த்தைகள் வருகிறது உணர முடிகிறது. ஏன்னா அவங்க காணொளி வெளியிட்ட உடனே நமக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கோபம் வந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களது வயது அவர்களை பார்க்கும்போது தெரிகிறது, துளி கூட அரசியல் பற்றின புரிதல் இல்லாத தம்பிகள். அதனால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்து விட்டார்கள். அவர்களை மன்னிப்பது தான் சரி. அதே நேரத்தில் இது தவறுங்கிறது அவர்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதுவும் நடந்தது. அதனால் இதற்கு மேலும் அவர்களை எதுவும் தாக்குதல் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை அவர்களை தவறாக பேசுவது அப்படிங்கிறது முறையற்றது, தேவையற்றது அப்படிங்கிறது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த தம்பிகளுக்கு நிச்சயம் மன்னிப்பு உண்டு. ஆனால் இனி எப்பொழுதுமே இது போல் எண்ணம் கூட அவர்களுக்கு வரக்கூடாதுங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம பதிவு செய்து கொள்கிறோம்.